அனைவருக்கும் வணக்கம். வாசகர்களால் நான், வாசகர்களுக்காக நான். ஒரு நபர் வீட்டில் யார் சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டார், எந்த ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நண்பர்கள் வட்டத்தில் எவ்வளவு ஆலோசனை சொன்னாலும், யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். உறவுகள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். ஆனால் குடும்பத்திலும் உறவுகளிடமும் நட்புகளிடமும் மிகுந்த அன்பு உள்ளது போல், மிகுந்த மரியாதை உள்ளது போல் உண்மையில் அப்படித்தான் இருப்பார், நடந்து கொள்வார். எந்த விதமான பிரச்சனையும் செய்ய மாட்டார். ஆனால் இவர் எப்படி என்று யோசித்து பார்த்தால், இவர் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டார். ஒட்டுமொத்தத்தில் இவர் யாருடைய பேச்சையும் காது கொடுத்து கேட்க மாட்டார், சிந்தித்தும் பார்க்க மாட்டார். கால் போன போக்கில் மாதிரி, தன் மனம் போன போக்கில் எந்த வேலையையும், சிறிய வேலையாகட்டும் பெரிய வேலையாகட்டும் அப்படிதான் செய்வார். இன்னொரு நபர் குடும்பத்தில் யார் சொன்னாலும் கேட்பார், நண்பர்கள் யார் சொன்னாலும் கேட்பார், உறவுகள் யார் சொன்னாலும் கேட்பார். இப்படியே யார் எதை சொன்னாலும் கேட்பார். சிறிய விஷயமாகட்டும் பெரிய செயலாகட்டும் எதுவாக இருந்தாலும் கேட்பார். இப்படி பல பேர் பல விதமாக சொல்வதை காதில் வாங்கி கொண்டிருப்பதால் மன உளைச்சல் அதிகமாகி, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, அவர் சொல்வது போல் செய்யலாமா இவர் சொல்வது போல் செய்யலாமா, இல்லது தன்னுடைய விருப்பம் போல் செய்யலாமா என்று யோசித்து யோசித்து மூளையை மழுங்கடித்து விடுவார். மூளை சோர்வாகிவிடும், உடல் சோர்வாகிவிடும். மேற்கொண்டு இவரால் எதுவுமே செய்ய இயலாது. இப்படியே இவர் காலத்தை உருட்டி கொண்டு இருப்பார். ஒரு நபர் யார் சொல்லையும் கேட்க மாட்டார். இன்னொரு நபர் யார் எதை சொன்னாலும் கேட்பார். கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோமானால் இந்த 2 பேர் செய்வதுமே எதற்குமே வழிவகுக்காது. கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் 2 நபர்களும் வாழ்க்கையில் குழப்பங்களையும் நிம்மதி இழப்பையும் உடல் சோர்வையும் மனச்சோர்வையும் மூளைச்சோர்வையும்